தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். யோவான் எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 20 இறைவசனங்கள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரைத் தேடுகிறாய்? என்று கேட்டார். மரியா அவரைத் தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரைத் தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும். நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பிப் பார்த்து, ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படிப் பற்றிக் கொள்ளாதே. நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரைக் கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரரே, இன்று பாஸ்கா எண்கிழமை செவ்வாய், ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? என்ன நற்செய்தியில பார்க்குறோம்? நம்ம இயேசப்பா கல்லறையில உள்ளார அவர பார்க்கறதுக்கு மரியா வராங்க. ஓகேங்களா? அவங்க பாருங்க எந்த அளவுக்கு அந்த மரியாவுக்கு இயேசு மேல பாசம் அப்டின்னா, தேடுறாங்க. அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. கல்லறைக்கு ஒரு பெண் கல்லறைக்கு அவ்வளவா வரமாட்டாங்க. ஆனா, இவங்க கல்லறைக்கு உள்ளார குனிஞ்சு உள்ளார பார்க்குற அளவுக்கு தைரியசாலியா இருந்திருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். அந்த தோட்டக்காரர்ன்னு நெனச்சு அவர்ட்ட என்ன சொல்றாங்க? "நீர் அவனை சொல் நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்க வச்சேன்னு சொல்லுங்க. நான் அவர எடுத்துட்டு போறேன்றாரு." இந்த காலத்திலே ஒருத்தர் யாராவது இறந்துட்டாங்கன்னா, தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் வேணும்னா 4 பேர் வேணும்னா ஒரு வண்டி வேணும். ஆனா, அந்த காலத்துல அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. "நீங்க எங்க வச்சேன்னு சொல்லுங்க. நான் அவர தூக்கிட்டு போறேன். நான் அவர எடுத்துட்டு போறேன்" அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏசப்பா மேல அவ்ளோ அன்பு வச்சிருந்திருக்காங்க அவங்க. அப்புறமேட்டு பாருங்களேன், ஏசப்பா மரியா அப்படின்னு சொன்னோனே, அந்த அம்மாவுக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. போதகரே ரபூனி அப்படின்றாங்க. ரபூனின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாரி பற்றி கொண்டுட்டாங்கன்னு சொல்ட்டாரு ஏசப்பா. "என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே! என்னை இப்படி பிடிச்சுக்காத! நான் இன்னும் கடவுள்ட்ட வேண்டியது இருக்கு" அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. ஸோ, இப்ப நம்ம திடீர்னு யாராவது இறந்து போயிட்டாங்க. இப்ப உங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்களே யாராவது இறந்தவங்க முன்னாடி வந்தா என்ன ஆகும்? பதறி அடிச்சு ஓடிரும். அதான் அந்த காலத்துல அப்ப அந்த மரியாங்கிறவங்க ஏசப்பாவ பார்த்து பற்றி கொள்ற அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்கன்னா நெனச்சு பாருங்களேன். அப்ப அவங்க சொன்னது எந்த அளவுக்கு நம்பியிருப்பாங்க பாருங்க. ஏசப்பா உயிரோட தான் வந்திருக்காரு. இது ஆவி இல்ல. அவர் உயிரோட தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத முழுசா நம்பியிருக்கிறாங்க பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவங்க தான் என்ன பண்றாங்க, போயி எல்லா சீடர்கள்ட்டயும் போய் சொல்றாங்க ஏசப்பா சொன்னத. எல்லா சைடும் "டேய், நிஜமாலுமே ஏசப்பா உயிர் தெழுந்துட்டார்றா! அவர நான் பார்த்தேன். நான் ஆண்டவரை கண்டேன்." நான் இயேசுவ பார்த்தேன்லாம் சொல்ல அவங்க. ஆண்டவரே கண்டேன். ஓகேங்களா? ஸோ, இதன் மூலமா தெரியுது. கடவுள் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவர் இறந்து உயிர் தெழுந்தாருன்னு தெரியுது. அவரு கல்லறையில 2 வானதூதர்கள் இருந்தாங்கன்னு தெரியுது. ஓகேங்களா? மரியா அவங்கள பார்த்ததும் தெரியுது. அவங்க புடிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியுது. இவங்கள ஆவியா இருந்தா தொட்டா ஆவிய தொட முடியாது. ஆனா, இவங்க அவங்கள பற்றி கொண்டாங்க. ஏசப்பா பற்றி கொண்டாங்கன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலோடவே எழுப்பப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். ஸோ, எல்லா மறை உண்மைகளும் இந்த வசனங்கள்லயே நமக்கு தெளிவாக கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? ஸோ, இத நாம நம்புவோம். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து உயிர்த்த இயேசுவுல நாம ஜெபிப்போம். ஓகே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க! இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா! பிரைஸ் த லார்ட்.